Hi students, welcome to நம்ம tuition 10th maths chapter 2ல exercise 2.3 பார்க்கலாம். Third sum, solve 5x equivalent 4 mod 6. இது வந்து first questionல இதே டைப்ல கொடுத்திருக்காங்க, இதே நம்பர்ஸ் தான். இருந்தாலும் உங்களுக்கு திரும்பவும் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்யூஷன் போட்டுக்கோங்க. 5x equivalent 4 mod 6. இப்போ இந்த 4 இந்த சைடு வரும்போது -4 ஆயிடுமா? 5x minus 4 equal to இந்த mod 6 வந்து 6n ன்னு வரும். for some integer n ன்னு கண்டிப்பா நீங்க எழுதணும். புக்ல இந்த மாதிரி தான் எழுதி இருக்கும். நீங்க கண்டிப்பா எழுதிக்கோங்க. இப்போ 5x equal to இந்த -4 இந்த சைடு வரும்போது +4 ஆயிடும். x equal to கொண்டு வரும்போது இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 5 இந்த சைடு வரும்போது டிவிஷன்ல வந்துடும். இப்போ என்னோட வேல்யூஸ் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 1 6 11. நான் ஏன் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன்னா எனக்கு 5 ஆல டிவிசிபிள் ஆகணும். இப்போ பாருங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணா இப்போ என்ன இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த n இருக்க இடத்துல நான் இந்த 1 வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ இங்க 6n + 4/5 இருக்கு இல்லையா, இந்த n இருக்க இடத்துல இந்த 1 6 11 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ 6 × 1 + 4/5 ன்னு எழுதிக்கோங்க. 6 1s are 6 + 4 10/5 வருமா? 5 2s are 10. அப்போ x ஓட வேல்யூ 2. இப்போ 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6 6 are 36 + 4 40. இந்த டிவைடட் பை 5 அப்படியே போட்டுக்கோங்க. 5 8s are 40 இல்லையா, அப்போ x ஓட வேல்யூ 8. இப்போ 11 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6 × 11 66 + 4 70/5 வரும். 5 14s are 70 இல்லையா, அப்போ x ஓட வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா 2 8 14. இதுதான் x ஓட வேல்யூ. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ fourth sum பார்க்கலாம். solve 3x - 2 equivalent 0 mod 11. இப்போ சொல்யூஷன் பாருங்க. கொஸ்டின் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 3x - 2 equivalent இந்த mod 11 வந்து நான் 11n ன்னு மாத்த போறேன். மாத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து நீங்க எழுதிக்கணும் for some integer n ன்னு. ஒரு சில மாடுக்கு வர நம்பர்ஸ்க்கு வந்து நீங்க n ன்னு போட்டுக்கலாம். ஒரு சிலதுக்கு நீங்க அப்படியே மாடுனே போட்டுனே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 3x equal to இந்த -2 இந்த சைடு வந்தா +2 ஆயிடுமா? x equal to கொண்டு வரும்போது இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 3 வந்து இந்த சைடு வரும்போது டிவிசிபிள் ஆயிடும். அப்போ நம்ம என்னோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2 5 8ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன்னா எனக்கு 3 டேபிள்ல கண்டிப்பா டிவிசிபிள் ஆகணும். அப்போ 11 × 2 + 2/3 வருமா? 11 2s are 22 + 2/3. 22 + 2 பண்ணா 24/3 அப்படியே வரும். 3 8s are 24. அப்போ x ஓட வேல்யூ 8. இப்போ 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 11 5s are 55 + 2/3 வருமா? 55 + 2 பண்ணா 57/3 வரும். 3 19s are 57. நீங்க இதை வந்து டிவைட் பண்ணி கூட பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 11 × 8 + 2/3 வரும். 11 × 8 88 + 2/3. 88 + 2 பண்ண 90/3 வரும். 3 3s are 9. இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 30 x ஓட வேல்யூ. என்னெல்லாம் கண்டுபிடிச்சோமோ x அதை எடுத்து எழுதிக்கோங்க. 8 19 30. இந்த தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் ரொம்ப ஈஸி. ரிப்பீட்டடா 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதனால ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். வாட் இஸ் த டைம் 100 hours after 7 AM? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 100 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 7 AM எப்போ வரும்னு கேட்குறாங்க. இப்போ சொல்யூஷன் பாருங்க. 100 equivalent x mod 12. நான் ஏன் இங்க 12 போட்டிருக்கேன்னா எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு எல்லா நம்பருமே ரிப்பீட் ஆகும். கரெக்டா? அப்போ 7 என்ன ஆகும், 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வரும். அதனால நீங்க 12 போட்டுக்கோங்க. இப்போ இந்த x வந்து இந்த சைடு வரும்போது -x வரும், ஈக்குவல் டு mod 12 வரும். இப்போ நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. 100 டிவைட் பை 12. 12 8s are 96. 100ல 96 போயிட்டா 4. அப்போ ரிமைண்டர் என்னது 4 தானே. x ஓட வேல்யூ 4 தான் வரும். ஏன்னா 100ல 4 போயிடுச்சுன்னா 12ஆல நம்மளால டிவைட் பண்ண முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், தி டைம் 100 hours after 7 o'clock is பிளஸ் பண்ணணும். ஆஃப்டர்ன்னு வந்தா நீங்க பிளஸ் பண்ணணும், பிஃபோர்ன்னு வந்தா மைனஸ். இப்ப 7 + 4னா 11 வருது. அப்ப 11 o'clock போட்டுக்கோங்க. அவங்க கேக்குற டைம் என்னன்னா 11 AM போட்டு நீங்க எழுதணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்ப 6th சம் பார்க்கலாம். வாட் இஸ் த டைம் 15 hours before 11 PM? பாருங்க, பிஃபோர் வருது, கடைசியா மைனஸ் பண்ணுவோம். இப்ப சொல்யூஷன் பாருங்க. 15 அதே மாதிரி ஈக்குவலன்ட் x mod 12 போடணும். எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன ஆகும், நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகும். அப்ப இந்த x வந்து இந்த சைடு வரும்போது -x ஆகும். ஈக்குவலன்ட் mod 12 வருமா? அப்போ x ஓட வேல்யூ எப்படி இருக்கும், இங்க டிவைட் பண்ணுங்க. 12ல 1s are 12. 15ல 12 போயிடுச்சுன்னா 3. அப்போ x ஓட வேல்யூ என்னது 3. தி டைம் 15 hours before 11 o'clock னா என்ன பண்ணணும், 11ல 3 மைனஸ் பண்ணணும். நம்மளோட ஆன்சர் என்னது 8 PM. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.